எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், உளையன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் என்னாலும் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையில் அழகாய் இருங்கள், அழகையே ரசியுங்கள், நன்றாக இருங்கள், நல்லதையே செய்யுங்கள் என்றதுதான் இன்றைய தலைப்பு. அது எவ்வாறு என்றால், ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை மனிதனுக்கு அழகு என்பது 3 வகைப்படுகிறது. ஒன்று புற அழகு, இன்னொன்று அக அழகு, மற்றொன்று செயல் அழகு. மனிதன் பிறந்தது முதல் ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கிறது. அது எவ்வாறு என்றால், பிறந்தவுடன் குழந்தை பிறந்து விட்டது என்று எல்லோரும் தூக்கி அழகாக கொஞ்சுகிறார்கள். அதுதான் அழகு. அந்த அழகு கொஞ்ச நாள் நீடிக்கிறது. பின்னர் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையால் கல்வி கற்க வேண்டும். அதுதான் அடுத்த உள்ள அழகு. பிறந்தது முதல் சிறிது காலம்தான் குழந்தை பருவமாக இருந்துவிட்டு பிறகு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது அழகு. பள்ளிக்கு சென்றவுடன் பின்னர் நடுநிலைப்பள்ளி செல்ல வேண்டும். அதுதான் அதைவிட அழகு. அடுத்து உயர்நிலைப்பள்ளி, அடுத்து மேல்நிலைப்பள்ளி செல்ல வேண்டும். அதுதான் அதைவிட அழகு. அடுத்து கல்லூரி செல்ல வேண்டும். அதுதான் அதைவிட அழகு. இப்படி ஒவ்வொன்றாக முன்னேறி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை அடைய வேண்டும். அதைவிட அழகு என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அழகாக தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டால் மட்டும் போதாது. நல்ல மார்க் எடுத்து, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆகி ஒவ்வொரு வகுப்புகளாக தேர்ச்சி பெற்று வந்தால், பள்ளிக்கூடத்துக்கு செல்வதை விட தேர்ச்சி பெறுவது அழகு. தேர்ச்சி பெற்று உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, இப்படி ஒவ்வொன்றாக மேலும் மேலும் நல்லபடியாக சென்று வந்தால் அது படிப்பில் அழகு. ஆடை அழகு, உடல் அழகு, இப்படி அழகாக இருங்கள், அழகையே ரசிங்கள். மனிதன் எவ்வளவுதான் நல்ல வசதியாக இருந்தாலும் உடல் நன்றாக இல்லை என்றால் அது அழகாக அமையாது. ஆகையால் மனிதனுக்கு உடல் நன்றாக இருக்க வேண்டும். அது அழகு. எவ்வளவுதான் உடல் இருந்தாலும் அறிவு இல்லை என்றால், படிக்கவில்லை என்றால் அது அழகாக அமையாது. ஆகையால் உடல் இருந்து அறிவில்லை என்றாலும் அழகாக இருக்காது. அறிவு இருந்தும் உடல் இருந்தும் ஒழுக்கம் சரியில்லை என்றால் அதுவும் அழகில்லை. ஆகையால் அழகை ஒவ்வொன்றாக மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அழகுபடுத்துகிறது. உடல் மட்டும் அழகாக இருந்தால் போதாது. வாயில் நல்ல அறிவுள்ள வார்த்தைகளாக வரும்போது தான் அது புற அழகை விட அக அழகு நன்றாக அமைகிறது. அடுத்து ஒழுக்கம், அவன் செய்கின்ற ஒழுக்க விளக்கங்களினால் அடுத்து அதைவிட அழகாக ஆகிறது. ஒழுக்கம் இருந்துவிட்டு, அறிவும் இருந்துவிட்டு, உடலும் இருந்துவிட்டு சோம்பேறியாக தூங்கினால், வருமானம் வழி இல்லாமல் தூங்கினால் அது அழகாக அமையாது.
அதுவும் அடுத்த அழகு தான். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு அழகு மட்டும் அழகல்ல, புற அழகு மட்டும் அழகல்ல, உடல் அழகு, அறிவு அழகு, ஒழுக்கம், உழைப்பு, வருமானம் இவ்வளவும் இருந்தால்தான் ஒரு மனிதன் அழகாக ஆக முடியாது என்பதை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அழகாய் இருங்கள், அழகையே ரசியுங்கள் என்பார்கள். அடுத்து இவ்வளவும் இருந்துவிட்டு மனிதன் கல்வியும் கற்றுவிட்டு நல்ல உடல்வாகவும் நல்ல ஒழுக்கமும் நல்ல அறிவும் நல்ல உழைப்பாளியும் இருந்துவிட்டு அவனுக்கு பருவம் வந்தவுடன் கல்யாணம் முடிக்கவில்லை என்றால் அதுவும் அழகில்லை. ஆகையால் பருவம் வந்தவுடன் 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள் திருமணம் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அழகு. அடுத்து கல்யாணம் முடித்துவிட்டு சிறிது காலம் நன்றாக அழகாக தெரியும். பின்னர் குழந்தை இல்லை என்றால் அது அழகல்ல. ஆகையால் கல்யாணம் முடித்தவுடன் சிறிது காலத்தில் அழகாக சிறிது காலம் அழகாக இருக்கும். பின்னர் குழந்தை பெற்றால்தான் அதைவிட அழகு. ஆகையால் அழகு என்பது சிறிது காலம்தான். ஆகையால் அந்த அழகை மேலும் மேலும் நாம் அழகாக ஆக்குவது அடுத்த செயல்களினால்தான். ஆகையால் கல்யாணம் முடிந்தவுடன் குழந்தை பிறந்தால் அழகு. குழந்தை பிறந்ததும் பிறகு குழந்தையை மறுபடியும் நம்மளைப் போல அவர்களையும் படிக்க வைப்பது தான் அழகு. ஆடை அழகு, உடல் அழகு, பண அழகு, செயல் அழகு, இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் மட்டும் அழகாக இருந்தால் போதாது. நம் பிள்ளைகளையும் நம் பொருட்களும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து எல்லாமே பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். அதான் அழகாக இருங்கள், அழகையே ரசியுங்கள். அப்பொழுதுதான் மேலும் மேலும் வெற்றி பெற முடியும். ஆகையால் என்னாலும் மனிதனுக்கு அழகு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த அழகு சிறிது காலம்தான் நிலைக்கிறது. அம்மாவுக்கு பிள்ளைகள் பிறந்தவுடன் அழகாக தெரிகிறது. அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இருந்தால்தான் அழகு. அப்பா அம்மா உடம்பு சரியில்லை என்றால் பிள்ளைகளுக்கு அழகெல்லாம் போய்விடும். அதே போல் நல்ல திருமணமாகி குழந்தைகளை பெற்று கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருந்தால்தான் அழகு. அதில் ஒருவர் இல்லை என்றாலும் அழகு இல்லாமல் போய்விடும். எவ்வளவுதான் பொருட்களும் செல்வங்களும் இருந்தாலும் யாராவது ஒருவர் இல்லை என்றால் அது வாழ்க்கையில் அழகில்லை. ஆகையால் அழகாய் இருங்கள், அழகையே ரசியுங்கள். நன்றாக இருங்கள், நல்லதையே ரசியுங்கள் என்பதற்கு நாம் எவ்வளோக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு முயற்சி பண்ணி செயல் செய்ய வேண்டும். அதே போல் அழகாக இருக்கிறதுக்கு செயல் செய்ய வேண்டும். அதுதான் என்னாலும் வாழ்க்கை என்பது அழகாய் இருங்கள், அழகையே ரசியுங்கள். இவ்வாறு குழந்தைகளை பெற்று குழந்தைகளையும் பிறகு நம்மளைப் போல படிக்க வைப்பது தான் அழகு. பிறகு குழந்தைகளையும் நல்லபடியாக படித்து அவர்களும் நன்றாக படிக்க வேண்டும். அதுதான் கல்லூரிக்கு சென்றாலும் பள்ளிக்கு சென்றாலும் படிக்க வேண்டும். படித்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயர்கள் வாங்கி கொடுத்தால்தான் அதுவும் அழகு. சும்மா பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் என்று பிள்ளைகளும் சென்றால் அது அழகல்ல. பிறகு வேலைக்கு சென்று அவர்களும் பிறகு திருமணம் செய்தால்தான் அதுவும் அழகு. பிறகு திருமணம் செய்து மனைவியோ அல்லது பிள்ளைகளுக்கு கணவனோ நல்லபடியாக வந்தால் அவர்களும் பொறுப்புள்ள ஒரு மனிதராக இருந்து நல்ல செயல்கள் செய்தால்தான் அப்பா அம்மா மனசு
சந்தோஷப்படும்படி செயல் செய்தால்தான், நன்றாக இருந்தால்தான் அதுவும் அழகு. இப்படி ஒவ்வொரு தலைமுறையும் 3 தலைமுறையில் எல்லா பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் பொருளும் வீடும் சொத்து சுகங்களும் எந்த குறையுமின்றி எல்லாம் நல்லபடியாக இருந்தால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு. அழகு நாமளாக தான் உருவாக்க வேண்டும். அதுவும் நாம் தான் சிந்தித்து செயல்பட்டு ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது. 50 வயதிலும் ஒரு அழகு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு 50 வயது ஆனவுடன் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும். அப்பொழுது தான் பிள்ளைகளுக்கு அழகு. தாய் தகப்பங்களுக்கும் அழகு. பிள்ளைகள் வந்தவுடன் பிள்ளைகளும் குழந்தைகளை பெற்று அவர்களும் தன் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தால்தான் அதுவும் அழகு. நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாகவும் நல்ல திறமை உள்ள பிள்ளைகளாகவும் இருந்தால்தான், பேர பிள்ளைகளாகவும் இருந்தாலும் நம் பிள்ளைகளாக இருந்தாலும் நல்ல அறிவுள்ள ஒழுக்கமுள்ள உழைப்பாளியாக இருந்தால்தான் அதுவும் அழகு. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வரும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் 50-60 வயது வந்துவிடும். அப்பொழுது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நல்ல உடல் இருந்தால்தான் அழகு. பேர பிள்ளைகளும் நன்றாக படித்து அவர்களும் வெற்றி மேல் வெற்றி பெற்றால்தான் அழகு. ஆகையால் எவ்வளவுதான் இருந்தாலும் நோயின்றி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் சிறுக கட்டி பெருக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதுதான் அழகு. ஒன்று இருந்துவிட்டு உலகம் இருந்துவிட்டு வீட்டில் மகிழ்ச்சி இல்லை என்றால் அழகல்ல. மகிழ்ச்சி இருந்துவிட்டு வீட்டுக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் அதுவும் அழகல்ல. ஆகையால் பிறந்தது முதல் ஒவ்வொரு வயதுக்கும் அழகு நன்றாக இருக்க வேண்டும். ஆகையால் அழகாக இருப்பதை விரும்ப வேண்டும். அதான் அழகாக இருங்கள், அழகாக ரசியுங்கள், நன்றாக இருங்கள், நல்லதையே ரசியுங்கள் என்பதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு முறை. ஆகையால் நம் பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை அழகாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம், அழகையே ரசிப்போம். நன்றாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம், நல்லதையே ரசிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.